நினச்சேன், பேச கூப்பிட்டாருன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். இல்லை நீங்கள் பேச தான் கூறேன், முதல் பள்ளி நானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு. மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமைந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜிவி சார் ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் இரண்டு தண்டாவளங்களிலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரபல ஒரு ரீச் ஆகிருக்கு, ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண்ணு, பொதுவாக இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும். ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும், ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி, அந்த இயக்குனர் ஆடுகளத்துலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க, அவங்க படத்துலேருந்தும் சரி, எல்லா படத்துலையுமே உட்காரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட் லிஸ்ட்லையும் சரி, ஜிவி சாரோடைய ஹிட் லிஸ்ட்லையும் வரும்னு நம்புகிறோம். இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இது இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அவர் இருந்த அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் பேசலை, ஒரு தொடர்பு பண்ணால் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் இங்கே நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துகிட்டே இருப்பார். ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் இங்கே நடிச்சிருக்காங்க எல்லாருமே லெஜண்ட். இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலையும் அவருடைய கதாபாத்திரம் கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு. இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார். அவருக்கு நம்ம சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தான் நம்மளையெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார். எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வாங்கடா, எவ்வளோ காலடா கரெக்டு காட்டுக்குள்ளே கிடப்பீங்க, இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர். இன்னும் அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய கிட் லிஸ்ட்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் எது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. தொடரட்டும் உங்கள் சேவை. கல்வன் இசை வெளியீட்டு விழா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பொறுத்த அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல், உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள், இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன் இயக்குனர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசில் ஒத்து தான் போகணும். அது மாதிரி நான், உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனாக இருக்கட்டும், சமுத்துக்கனையாக இருக்கட்டும், சினேகனாக இருக்கட்டும்,
எல்லாருமே அவரோட வாரிசுகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ, அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரியம் வரும்போதெல்லாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்குனவர் இல்லை. இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் எம்ஐஎம் வந்து திருப்பி நடிகர் எம்ஐஎம்மாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா லிங்கசாமி சார். இவானா தானே? உங்கள்கிட்ட தெரியும் கேட்டா பேர்லாம். ஆமாம் ஆமாம், இவானா லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு பாடதவனி, ஒரு சேலை, தலைநறிய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ். நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது குறையில நம்மளுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலாம். அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு வேறு வேறு மாறி போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸ் என்ன, ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து கால்சி கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர், நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் ஆகிருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆக்கின பெருமை ஜிவி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை. யானைனாலே ராசியான கதை, ராசி. அது திரையுலகுக்கு ராசி. யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமானால் கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமல்ஹாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்கசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசியான தான், யானைனாலே பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனாக உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெற நன்றி, வணக்கம். ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆயிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு. அடுத்து வந்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது
அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரிவ்யூ கடிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர வர ரொம்ப நல்லா இருக்கு. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல. ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக தான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசார்ட்ட தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க. 2 பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அந்த என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வேணுமோ வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் பாருங்க சார், அழகா இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம், நிச்சயமா அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்கு. அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. நிச்சயமா அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதுதான். நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காரு, என்ன வேலையில் இருக்காரு, அதெல்லாம் பற்றி யோசிக்காம சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீ வந்து அதிசயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமா அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமா வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதி உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாரு, உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச இயக்குனர் யாருன்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் பல படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர், ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புட்டுஸுக்கு அதை நானும் படம் பண்ணுறேன் இப்போது. குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அது பவலா காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி அடையணும்.
கூடிய விரைவில் வெற்றி, குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதிராஜா சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றில் வெண்ணில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு. யார் பேராவது விட்டுருந்தா சாரி. பேசாமையே நன்றி சொன்ன 6-8 பேர் தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குட், நன்றி, வணக்கம். வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஹீரோ ஆயிட்டாங்க. நானும் வீடு மாறுவேன்னு சொல்லுங்க சார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் 5 மாதம் ரேட் 5,000 ஏற்றுறாரு. என்னோட வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்க சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ. ஸோ சார் சார் மைக்கில் சொல்லுங்க சார். நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வ கலர் ஆகுது சார். தேங்க்யூ சார். ஒரு ஆக்டருக்காக இறங்கி வந்தீங்க பாருங்க சார். சார் டேரக்டர் இது சொன்னது நான் இல்லைங்க, யார் வாயிலிருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலிருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆயிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி வந்து சிவகார்த்திகேயன், சத்தியமா சொல்றேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலைய சார். என்ன நான் சொன்னேன், காமெடியன் இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்கு. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி, இதே வெக்கம்தான். அதான் தகுதி. வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்க, வெற்றிமாறன் சார் சொன்னார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை சார், அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ வெற்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயால் கேட்கறதுக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது கல்வன் ஆடி லான்ச் விட எனக்கு கதாநாயகன் லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய படம் எடிட்டர் சான் லோகேஷ் அவர்களையும் பேசுமாறு மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த சங்கருக்கும் திலீப் சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலர்லையும் செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக April 4th அன்னைக்கு பாருங்கள். தேங்க்யூ. ஸ்பீச்சை எடிட் பண்ணிங்கன்னு சைடில் சொல்கிறாங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மேடையில் வீட்டிற்கும் இயக்குனர் எம் திரு பாரதிராஜா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்கள், தயாரிப்பு நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படக்குழு கல்வன் படக்குழுவுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கல்வன் எங்களுடைய நண்பர் திரு டெல்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பு. டெல்லி பாபு சார் நிலை நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ராட்சசன், அதுக்கு பிறகு மரகத நாணயம் அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப பிடிக்கும் அவரை. சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அதாவது பல பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் பிஸ்னஸாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக பேஷனோட சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வர்றாரு. டெல்லிபாப் சார் வாழ்த்துக்கள். எப்படி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி டீரிஸ்க் பண்ணணும்னு உங்ககிட்ட கற்றுக்கணும். சினிமா மட்டுமே தொழிலாக இருந்தால் என்ன கஷ்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும். சினிமா மட்டுமே போய் மாட்டிக்கிட்டு எப்படா வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சு மல்டிபிள் பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வன் படம் அவர் எவ்வளோ அந்த படத்தை எடுக்க எவ்வளோ டைம் எடுத்தது, அதை பிஸ்னஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்த பிறகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு சிறப்பான முறையில் அந்த படத்தினுடைய பிஸ்னஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக நம்ம முன்னாடி கொண்டு வராரு. அதுவே பெரிய சக்ஸஸாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறேன். ஒரு வெற்றி என்னன்னா, படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் வைஸ் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிடணும். ஏதாவது வகையில் போட்ட பணத்தை வெளியில் எடுக்கணும். அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக நம்ம முன்னாடி கொண்டு வருது. பாருங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா பண்றாரு. அதாவது வெளியிலேயே ஒரு யானை, இங்க உள்ள வந்தா ஃபுல்லா யானைகளா இருக்கு.
இவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பில் டெல்லி பாபு சார் பண்ணுறாரு. ஏன்னா இந்த விழாவில் நான் டெல்லி பாபு சார் தான் பாராட்டணும் நிறைய நினச்சேன். ஸோ பாபு சார் கலக்குங்க, இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமான லெவலில் அடுத்த படம்லாம் பண்ணோம். ஜிவி பிரகாஷ் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவரை மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஆளை பார்க்க முடியாது. அண்ட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் சின்சியர் பர்சன். அதாவது பயங்கரமான டேலண்ட்டு, அதில் இவ்வளோ இது வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று பார்த்தா திருச்சியில் தனலட்சுமி காலேஜ், இன்னைக்கு இங்கே ஆடியோ லான்ச்சு, மத்தியானம் மேலே வந்து சாய்ராம் காலேஜ். தலைவா எப்படி டைம் தலைவா, எப்படி கிடைக்குது உனக்கு, இந்த சின்ன வயசில் இவ்வளோ வேலை பண்ணுறியே, கலக்கிறிய தலைவா. ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும். ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் ஆல்ரெடி டெல்லி பாபு சார் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ அடுத்தது இந்த படம் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்போ தான் ஜிவி பிரகாஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்காக இருக்கும் அண்ட் ப்ரொடியூசருக்கும் பெரிய வெற்றி அமையும். இந்த படம் எல்லா வகையிலும் அதுக்கான தகுதி இருக்குது. பி.வி. சங்கர் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும்னு ஜிவி சார் ஒரு பெரிய ஹிட் நம்பரை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. பி.வி. சங்கருக்கு ஒரு டெபு படம் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும். இவானா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின், தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க. லவ் டுடே இருந்தாலும் சரி, மதிமாறா இருந்தாலும் சரி, அண்ட் நாச்சியால் ஆரம்பித்து எல்லாமே வெற்றி படங்கள் உங்களுக்கு. இந்த படமும் உங்களுக்கு ஒரு லக்கி மேஸ்கெட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும். அண்ட் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். KPY பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நம்ம பேரரசு சாரே சொல்லிட்டாரு. பாலா, உங்களுடைய அந்த ஃபிலாந்தெரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா? அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலாந்தெரபி. அதாவது என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ குறைவாக சம்பாதிச்சாலும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம். நம்மளுக்கு இவ்வளோதான் வசதி இருக்குது, இவ்வளோதான் பண்ண முடியுது, நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன் நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு. அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. டைரக்டர் லிங்குசாமி சார் என்னுடைய அருமையான நம்பர், அவரே நண்பரே சொல்லிட்டாரு அவர் மிக சிறிய ஹீரோ ஆயிடுவாருன்னு, வெற்றிமாறன் சார் பிளஸிங்கில். ஸோ கண்டிப்பாக பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசாக அமையும். அந்த உயரம் வரும்போது நிறைய பேரை கவனிச்சிங்க, மக்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்களையும், என்ன இந்த இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாரையும் கவனிச்சிங்க. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா நடிகர்கள், எனக்கு ஒரு குறையாவே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற பாப்புலர் நடிகர்களோட டேட்டே இல்லை. எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வருது? தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும்? தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ வசதி இல்லைங்க. எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோ வசதி இல்லை. இங்கே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். 2 படம் பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தயாரிப்பாளர்கள் நீங்கள் படம் பண்ணணும். அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க, தப்பே இல்லை. அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், குறையா கிடையாது. உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகளிலிருந்து வராங்க, அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும். ஆனால் அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்கள் விட்டுடாமல் அவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் சாரை பாராட்டணும். நிறைய புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது. எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்டில், நான் சின்ன பட்ஜெட் சொல்ல மாட்டேன், கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாமல் அடுத்தடுத்து படங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும். தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு 4-5 மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கு. எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்போ வரையும் இந்த மாதம். ஆனால் ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம சொல்ல முடியல. மிகப்பெரிய வெற்றி படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிறேன். அப்படி ஒரு வெற்றி படமாக இப்போ ஏப்ரலில் தொடங்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது, என்னங்க மஞ்சுவல் பாய்ஸ் ஓடுது, பிரேமில் ஓடுது, அந்த ஓடுறதுனால தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது. தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாக்கள் வெற்றி அடையணும். அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரலில் 4ஆம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வெற்றி இருக்கேன். அந்த வெற்றிகளை தொடங்கி இந்த 2024 மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு மாறணும்னு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மெல்லாம் ஜெயிக்கணும். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ.
என்னை பற்றி பெருமையாக பேசினது சார். நீங்கள் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். டெல்லிபாபு சார், ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, இதுக்கப்புறம் உங்கள் ஆடி லான்ச்னா நான் காசு கொடுத்து பண்ணுறேன் சார், காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார். ஆக்சுவலாக இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸ்டேஜ்லேயே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பப்பன் அவர்களை வந்து இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். சாரி, ரமேஷ் ஐயப்பன் அவர்களை இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து இது தியேட்டரில் வந்து பார்த்து வெற்றியடைய செய்யணும் வந்து தாண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கிரியேட்டர் ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பாடி பார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்னு இங்கே வந்த பேர் தான் தெரிஞ்சுக்கிறேன். உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உதறுது. காரணம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ். தமிழ் சினிமாவை அள்ளி நகரத்துலேருந்து வந்து கிராமங்களுக்கு அள்ளி சென்ற எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் ஐயா முன்னாடி நிற்கிறது, இந்த படத்தில் நானும் இதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். வெற்றிமாறன் சார், அண்ணனுக்கு ஜெயில எங்களுக்கு அண்ணனா வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. மற்ற மொழி படங்கள்ல இருந்து தமிழ் படங்கள்ல நாங்களும் கெத்தா காலரை உயர்த்தி சொல்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பதட்டமாயிடுச்சு. ஜிவி சார், உங்களோட மியூசிக் மிகப்பெரிய லவர். உங்களோட நாச்சியார் படம், உங்களோட நடிப்பை பார்த்து பயங்கரமா வியந்திருக்கும். உங்களோட ஒவ்வொரு படைப்புமே செமையா இருக்கு. இந்த படத்துல உங்களோட ஆக்டிங் பார்த்து ரொம்ப ரசிச்சோம். டில்லிபாபு சார், ஏற்கனவே மரக நாணயம் படத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. மறுபடியும் அடுத்ததான் இந்த படத்துல எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் சங்கர் சார், ஒளிப்பதிவுல ஆல்ரெடி அழகான பதிவு பண்ணியிருக்கீங்க. இயக்குனரா புது அவதாரம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாலா, ஒரு சில ஷோஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பாடு சாப்பிடும்போது சாமி கும்பிடுவாங்க. பாலா எப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, கூட்டு எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, அப்பளம் எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல. ஏன்டா இவ்வளோ சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன். கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு. பல பேருக்கு பல உதவி செய்யற இடத்துல பாலா நீங்க இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். இந்த படத்துல வாய்ப்பளிச்ச எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ராஜேஷ் கண்ணா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜிவி பிரகாஷ் சாரோட he was 15 years old. செட்டிநாடில் படிச்சுட்டு இருந்தார். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன், நீங்கள் தான் போர்ட்ஃபோலியோ பண்ணணுன்னு சொன்னார். அப்போது ஏஜ் ஆஃப் 15 அவரை சிட்டி சென்டர் கூட்டின்னு போய் எல்லாம் டிஷர்ட்ஸ் ஜெனிம்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுற மாதிரி ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அவர் 15 years as a musician அப்போ. ஆனால் I'm so happy today he's an actor, talented actor, fantastic to see you like this. And starting with that, my namaskarams to everybody, all the Jambavans sitting here. And அடுத்தது வந்து the இயக்குனர் of this film, சங்கர். 2008 அவர் சத்தியமங்கலத்திலேருந்து ஸ்டூடியோ வந்தார். ஒரு பியூனி தின் பாய், லாட் ஆஃப் என்தூசியாசம், வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். He was there with me for 2 years. We did lot of shoots, advertising, films, எல்லாமே பண்ணோம். ஐ திங்க் அங்கே தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஃபிலிம்ஸ்லேயும் டிஓபியாக வரணும். இப்போது ஆஸ் எ டிரெக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சங்கர், all the very best. And I'm wishing the crew very best for Kalvan, and the trailer looks fantastic, and I wish the whole crew the very best. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். டெல்லி பாபு சார் வந்து டென்ஷனாக இருக்கார். ஏன்னா 11:30க்கு வந்து ஷோக்கு வந்து படத்தை தியேட்டர் கொடுக்கணும். எனவே நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை.
இந்த ட்ரெய்லரை பார்த்தேன். ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் அந்த யானைகள்லாம் வச்சு நல்லா எடுத்திருக்காரு. முதல் படத்திலே தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர். சங்கர், உங்களுக்கு ஐ கிவ் யூ ஆல் மை பெஸ்ட் விஷஸ். நல்லா வரணும். எதிர்காலத்தில் இன்னும் வித்தியாசமான படங்கள்லாம் கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த ஃபீமேல் டெக்னீஷியன், சாரி அவங்க நேம் டக்குன்னு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, வாழ்த்துக்கள். நல்லா வரணும். உங்களை மாதிரி திறமையானவங்கெல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து திரையுலகிற்கு வந்து நிறையா சாதிக்கணும். அடுத்தது வந்து இந்த படத்தோட நாயகன் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து எப்படின்னா நடிப்புலையும் சரி, ஆஸ் அ மியூசிக் டைரக்டரும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு டேலண்டட் பர்சன். நான் வந்து அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரோட ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் வந்து அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை எஸ்டீமில் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு படத்தை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டா தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அதை வந்து எனக்கு வந்து நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிச்சயமாக வந்து இசைஞானி எப்படி வந்து ஒரு படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில், அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கொண்டு போவார். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெஃபரன்ஸ் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து அவரோட ஒரு படத்தை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணது இப்போ காரணம் என்னென்னா அசுரன் பார்த்துட்டு நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு அப்படியே கூஸ் பிம்பிள்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நிச்சயமாக வந்து இன்னும் மேலும் மேலும் அவர் நிறைய வெற்றிகளை பார்க்கணும். நல்ல கேரக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆஸ் அ நடிகராகவும் நீங்கள் நல்லா வருவீங்க. அதே மாதிரி இவானா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பிக்சராக ஐ திங்க் லவ் டுடேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப எனக்கு அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தொடர்ந்து நல்லா வருவாங்க, நல்ல கேரக்டராக பண்ணி நல்ல பெருசாக வருவாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தினா வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன், ஏன்னா நல்ல சிறப்பான அவர் வந்து ஒரு நல்ல காமெடியன் ஆக்டராக பெரிய அளவுக்கு வரக்கூடிய அவருக்கு திறமைகள்லாம் இருக்குது. தினா, நீங்கள் படத்தில் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக வந்து தொடர்ந்து நம்ம கம்பெனி பேனரில் பண்ணுவீங்க, நல்லா வருவீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படத்தில் நடித்த பாரதிராஜா சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து நடிச்சிருக்காரு. நான் வந்து ஒரு படம் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். திருச்சிற்றம்பலம் அந்த படம் வந்து நானும் ஒய்ஃபும் வந்து தியேட்டரில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு உடனே வந்து நான் வந்து அவரை நேராக போய் பாரதிராஜா சார் போய் பார்க்கணுன்னு இருந்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் தனுஷ் நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஏஜில் வந்து என்ன எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார். நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. நான் உடனே சுரேஷ் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கார் ராஜா சார், நானும் என் ஒய்ஃப் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு, பாரதிராஜ் சார் எங்கே இருக்கார் வந்து பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணால், அப்போ இல்லை சாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் 2 பேர், நான் ஒய்ஃப் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அவரை எப்படியாவது பார்க்கணுன்னு போய் பார்த்தேன் நான். அப்போ அவரை கூட பேச முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நாட் ஓன்லி அ கிரேட் டைரக்டர். நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே வந்து அவரோட 16 வயது நிலை பார்த்து தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். அவருக்கும் சார் நான் வாழ்த்த சொல்ல எனக்கு வயதில்லை. என்றைக்குமே வந்து நான் உங்களோட அட்மைரராக இருப்பேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா, ஒரு படம் செய்யணும்யா அப்படின்னு. செய்யலாம் சார், நம்ம செஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் சார். எனிவே, இந்த படத்தில் பங்கு பெற்ற மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, ப்ரொடியூசர் திலீப் பாபு, தொடர்ந்து நீங்கள் வந்து நல்ல வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் இன்னும் மேலும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் இமயம் எங்கள் தலைவர் பாரதிராஜா அவர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் பாரதிராஜாவுடன் ஒப்பிடும் தகுதி வாய்ந்த ஒரே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு வணக்கம். நான் பாரதிராஜா சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சென்னைக்கு வந்தேன். அது நடக்கலை.
இன்றைக்கி அவர் தலைவராக நான் செயலாளர் ஒரு சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட ஒரு ஆசை என்னென்னா வெற்றிமாறன் சார்ட்ட வாய்ப்பு கிடைச்சா ஒரு கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும். அந்த அளவுக்கு சார் அது உங்களுடைய அந்த படங்கள் வந்து என்னை அப்படி தூண்டுதுன்னு சொல்லுவார். அந்த உணர்வுகள், அந்த விஷயம், அந்த மாதிரி இந்த மேடையில் அது உங்கள் முன்னாடியே அதை சொல்கிறதுல எனக்கு பெருமை. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறோம். பட் இதை உண்மையாக எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த ஷூட்டிங் போட்டதுக்கப்புறம் பாரதிராஜா சார் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது அவர் இந்த படத்தோட கெட்டப்னு தெரியாத முடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி இருந்தது. என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தலையிலான? யோ, என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அதுதான் இந்த படத்தோட என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனம். அது வந்து அடிக்கடி இந்த படத்தை பற்றி தான் பேசுவார். நிறையா படங்கள் நடித்தால் கூட இதை ரொம்ப இந்த படத்தோட ஒர்க் பண்ண டைமிங்கை, ஒர்க் பண்ண லொக்கேஷன், அந்த டேரக்டர் எப்படி வேலை பார்க்குறான், ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, என்னையா அந்த ப்ரொடியூசர் இப்படி செலவழிக்கிறான், எப்படி அந்த காசெல்லாம் எடுப்பான், நம்மளுக்கெல்லாம் படம் இருக்கும்போது இவ்வளோ தைரியம் இல்லையே, இப்படி எல்லாரும் ப்ரொடியூசரை பாராட்டி, டைரக்டர் பாராட்டி, மேனேஜர்ஸ் வரைக்கும் சொல்லுவார். அந்த நைட்டில் ஃபாரஸ்ட்டில் தங்குறது போகிறது வர்றதுன்னு அந்த படத்தோட பெருமைகளே அவர் சொல்லி கல்லூரி மேலே எனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த மாதிரி அந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய விளம்பர தூதர்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக பாரதிராஜா சார் அவர் தான். இவர் எங்கிட்ட சொன்ன மாதிரி எவ்வளோ பேர்த்துட்டு சொல்லியிருப்பார். அது படத்துக்கு பெரிய பெருமை சேர்க்கும் சார். அது கண்டிப்பாக இந்த லுக்கில் உங்களை பார்க்கும்போது, இந்த ஸ்க்ரீனோட பார்க்கும்போது தான் நீங்கள் சொன்னதோட இம்பாக்ட் தெரிஞ்சுது. உண்மையாலுமே நீங்கள் சொன்னதை விட அவ்வளோ சொல்லி கூட இந்த ட்ரெய்லர் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு படத்தை நம்ம உருவாக்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து திலீபாபு சாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்றைக்கி உள்ள தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அதை விற்க தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது தெரிஞ்ச ப்ரொடியூசர் எங்களுடைய திலீபாபு அவர்கள். அவருக்கு வந்து இந்த படத்தோட எடுக்கவும் தெரியும், வியாபாரம் தெரியும், அதை ரசனையோடு செய்யவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ரசனையும் வியாபார யுக்தியும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் அவர். இன்னைக்கு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே காணாமல் போயிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக தனியாக வந்து இவ்வளோ தூரம் பவராக நிற்கிறது வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திலீபாபு அவர் நிற்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய சங்கத்தின் சார்பாக அவருடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ரொம்ப டைரக்டர்ஸ் டிலைட், ப்ரொடியூசர்ஸ் டிலைட், என் பேரன்புக்குரிய ஜிவி பிரகாஷ்க்கு இந்த படம் பெரிய வெற்றி அமையணும். கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே போல் இந்த படத்தில் தினா ஒரு நல்ல ஆக்டர். எல்லாத்துக்கும் சொல்லணும்னா காமெடியன் ஏரியான்றதே மொத்தமாக காலியாக இருக்குது. இருந்த ஒரு காமெடியனே வெற்றிமாறன் சார் ஹீரோ ஆக்கி விட்டார். மீதி எல்லாரும் ஹீரோ ஆகிட்டாங்க, காமெடியன்ஸே இல்லை. அதனால் நல்லபடியாக வந்தால் இந்த படம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த தர்மம் அப்படின்றது வந்து சம்பாதிக்கிறத கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாலா பற்றி சொல்லும்போது நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நினச்சதுனால தான் விஜயகாந்த் சார் கேப்டன் ஆனார். அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படியே நினச்சி அப்படியே வந்தார். அதே போல் அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோட நல்ல பாலாவுக்கு கூட வெற்றிமாறன் சார் நினச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும். அப்படி வளர்ந்தார் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் இந்த டைரக்டரை பற்றி நிறைய பாராட்டி சொன்னார் பாரதிராஜா சார் என்கிட்ட. விஷுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஃபோட்டோகிராஃபியான்னு எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தில் இவானாக்கும் மற்ற வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ்க்கும், அப்புறம் பருப்பு இல்லாத கல்யாணம் பண்ணுற மாதிரி சக்தி ஃபிலிம் சக்தி வேலை இல்லாத நீ சினிமாவான்னு மாதிரி ஆகிப்போச்சு. அவர் இங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருப்பார். அதனால் இன்னும் ரொம்ப சிறப்பாக அந்த 11ஆம் தேதி வர படம்லாம் எந்த விதத்துலையும் இந்த படத்தை ஒரு ஷோ கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பிரமாதமாக பண்ணி தரணும் சக்தி வேலை மொத்த டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இயக்குநர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்று முதலாக கலந்து கொண்ட விழா உதயகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்குன்னே உங்களுக்காக நான் 6 வருஷம் அடிமையாக இருக்கேன் சார் உங்களுக்காக. ஓகே சார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். ஆஃபீஸில் காப்பி போடுறேன், என்ன வேணால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். அடுத்து நம்ம யாரை வணக்கம். இந்த மேடை பல லெஜண்டுகளால் நிரம்பி வழங்கிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அதில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு அமையும் அது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரரசு சார், ஆர்.வி. உதயகுமார் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார், தனஞ்சயன் சார், அங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாகவே பிளஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க, திலீப் பாபு சார்
மிக அருமையாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு, ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட, இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவருடைய படங்களில் என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். நாளைக்கு நான் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் விடுறேன், ஃபஸ்ட் லுக்கில் வந்து உங்களோட பேனர் சேர்த்துருக்கேன் அப்படிம்பார். இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே டில்லி பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இதையும் லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு தெரியாது, என்னோட பேனரை வந்து லெஃப்டில் போட்டு அவர் சார் ரைட்டில் போட்டிருப்பார் அவரோட பேனரை. இதை நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். ஒரு வியாபாரம் தாண்டி நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம், இந்த படத்துக்கு மேலும் நான் வந்து உண்மையாக மேலும் நான் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு துளி கூட வியாபாரம் இல்லாத, சமரசம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர். வெறும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர்களை அப்படியே லிஸ்ட் பண்ணால் அதில் முக்கியமான இடத்துல டில்லி பாபு சார் இருப்பார். ஒரு பாட்டுக்காக முன்னாடி ஒரு பாட்டு எனக்கு வந்து இதே ஜிவி பிரகாஷ் சார் நடித்த ஒரு படத்தில் ஒரு சாங்குக்காக 5 months வெயிட் பண்ணோம் ஆடியோக்காக அப்படின்னாச்சு. இந்த கல்வன் படத்தை அதாவது கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாதாரண உழைப்பு கிடையாது இந்த ப்ராஜெக்டுக்காக. அதே திடீர்னு எனக்கு ஏன் சொன்னாங்க தெரியல, இது வரைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இது ஏற்படுத்தி கொடுத்த பூர்ணேஷ் அவர்களுக்கு நன்றி, அதே போல் பாலாவிற்கு நன்றி. நான் தொடர்ந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு 8 படம் பண்ணிட்டு இருக்கேன். இது காரணம் என்னுடைய குருநாதர், என்னுடைய குரு, என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன். என் டில்லி பாபு சாருக்கு எப்பவுமே நன்றி கடனாக இருப்பேன். அதே போல் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் இந்த கல்வன் பற்றி நான் சொல்கிறதுனா, இந்த அனிமல்ஸ் பற்றி சொன்னாங்க, நான் எப்படி இது பேசுறதுன்னு புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும், அதே போல் ஜிவி சாருக்கு தெரியும், அதே போல் எல்லாருமே இமயம் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு போல தான் எங்கள் பாரதிராஜா சார். நானும் அவர் எப்படி இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு தெரியும். 2 பேரும் உண்மையாக சொல்கிறீங்க, தப்பாக எடுக்காதீங்க, நாங்கள் 2 பேரும் எல்லாருமே ஒரு டைரக்டராக பார்க்குறீங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தோம். நாங்கள் பாலக்காடுலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். அதனால் அவருக்கு எப்போதும் நான் நன்றி கடனாக இருப்பேன். இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது, மேனேஜருங்களுக்கு எனக்கு கிடைச்சது, மிக்க நன்றி. அதே போல் எங்களுடைய ஹீரோ, எப்பவுமே என் மொபைல் எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா பேர் கூட மை டேடின்னு போட்டிருக்க மாட்டேன், மை ப்ரொடியூசர் டில்லி பாபுன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மை ஹீரோ ஜிவி பிரகாஷன். ஒன்றா என் மொபைல் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஜிவி பிரகாஷ் சார் அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் பண்ணுறேன். அடுத்தது என் கம்பெனியில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் எல்லாருமே. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு பேச முடியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. பூர்ணேஷுக்கும் பாலாவுக்கும் மிக்க நன்றி. பார்த்துனே நான் சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கோம், இயக்குனர்ல ஒரு மிகப்பெரிய அசுரன், நிறைய ஹீரோக்கு கதை சொன்னவர் சார். மைக் இல்லாமல் சொன்ன மீடியாவில் தெரியாது சார், ஹவுஸ் ஒனுக்கு தெரியாது சார். ஓகே சார், நான் வேணா டிரான்ஸ்லேட் பண்ணவா சார்? அப்பாடா பரவாயில்லப்பா. இது பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்க போவது யாரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து எல்லாருமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்றது, நல்ல நடிகரா கண்டிப்பா உங்களால வர முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூ தேர் ட்ரீம்ஸ் கேன் அச்சீவ் வாட் எவர் தே வாண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கும் காலரை தூக்கி விட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்கு. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும், ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கொண்டா சார்க்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க காஸ்டியூம்ல, அந்த அளவுக்கு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம். எளிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி, என்னை காட்டின வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் சீனி அன்னைக்கு இவ்வளவு பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உனக்காக வேண்டியும் ஜீவிக்காக வேண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவாங்க. சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள், இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாதமாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். ஒரு இது சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். சிலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துறீங்க. இல்லை கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அடித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்கவும் தோணும். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் உனக்கு வந்து இல்லை, கொஞ்சம் கற்றுக்க. சக்கரி சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தமாக யோசிக்கும். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர். நானும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்த கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம்.
அங்கே என்ன இருக்கு? ஆமாம், என்னமோ இருக்கு. கிரேட் டைரக்டர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கர். இவனை எத்தனை மேடம் போட்டு பேசினாலும் கூட தள்ளும். அந்த மண்ணிலே இருந்தவன் அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படியும் எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு, பாரதிராஜா accept you have failed in Sangha. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு? எந்திரி உதப்பண்ண. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்கு தான் இவன் வயசுக்கான மியூசிக்கா. ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணில் துளைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்துருக்கான், நடிக்கும். நான் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எந்த தண்ணியும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்குன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக நடிச்சு. இவன் அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் மிரட்டி விட்டேன். இது பாட்டுக்கு வரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டுக்கு போகிற மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, பட் அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவான். பழகிய என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமாக இப்போ அவனை தான் அடுத்த படத்துக்கு இதாக வச்சு. ஆனால் தொங்க வேண்டியது இருக்கு எங்கிட்ட. சாமானியம் வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங். கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. சச் எ கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ஈஸி. ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்கு அவனி மைக்கு அவனு சொல்ல, அவனை அவ்வளோ நேசிக்கிறேன். ரொம்ப கொடுத்து வச்ச பையன். God is great.
உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குடா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயிட்டே இருப்ப. அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்பிட வேண்டும். நான் ஒன்றும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாத மாதிரி காட்டுங்க. அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ பாரதராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காந்து ஆனால் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறது. வெற்றி மாறலாம் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்தவன். வெற்றிமாறன் பாதையில் நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு எங்கள் படம் போகிறேன். கடையில் யானையை கொண்டு வந்தான், யானையை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்பிங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குற யானை. ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா கிடைக்காம எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லைன்னு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமானது சங்கர், கிரேட்டா சங்கர். அது உண்மை. அவர் இல்லைன்னா என்னது நம்ம இந்த யானை எங்கேருந்து கொண்டு வர்றது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க, ஷூட்டிங்கே வேண்டாம். இன்னும் யானை கடையில் யானையும் கொண்டாந்தான், என்னை கொண்டு போய் பறிச்ச வேண்டாம். இந்த வயசில் உட்காருங்க, யானை இது வருங்க. நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி வச்சுட்டுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டே இருக்கிறாங்க. அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுற்றி ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் போய் யானை வர்றது? கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது, ஐம் சாரி. ஸோ பயப்படுறான், பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சிடுவாங்க, அவங்க நியாயம் தானே. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னும் எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடுவான். இப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். பயந்துட்டு ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, தே ஆர் கமிங் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இன் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து கேரளாவில் வந்து ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்னவோ இந்த படம் கேரளமாக பார்த்து பிரபலமாக நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உங்கள்கிட்ட நினச்சேன்னா நினச்சி ஏரியை கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுறது. அற்புதமான ஆர்டிஸ்ட் நம்ம. ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க, அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கர் வாழ்க. இவனா வாழ்க. ஜீவி லவ் யூ. உனக்கு என்னடா வாழ்க சொல்றது?
இந்த ப்ரொடியூசர் எங்கே ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு, நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் வண்டியே இல்லை. நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன், இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் அசிஸ்டண்ட்டு. வாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது, அங்கேயே சொன்னேன். எங்கே லொக்கேஷன்லே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறேன். வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வன் போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கு நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுத்துறது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம்